அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் மாற்றுமுறை ஆவணச் சட்டம் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 அது பற்றிய சில குறிப்புகளை பார்க்கலாம். மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881 என்பதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வங்கியில் பயன்படுத்தக்கூடிய செக்கு, ப்ராமிசரி நோட்டு போன்ற ஆவணங்கள் அதில் வருது. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாம் வரும். இதில் நம்ம செக்கை பற்றி கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையான ஒரு விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குகிற பொழுதோ அல்லது வேறு சொத்து சம்பந்தமான ஒரு அடமானம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுதோ அல்லது வேறு வகையான பரிமாற்றங்களுக்காகவோ அதற்காக அந்த வேறு வகையான பரிமாற்றங்கள், அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், வெளிநாட்டுக்கு பணம் கொடுக்குற பிரச்சனையாக இருக்கலாம், அடமானம், ஒத்தி, ஈடு எதுவாக இருக்கலாம். இதற்காக வேறு ஒரு வகை விஷயங்களுக்காக நீங்கள் இந்த தொகைக்காக இந்த செக்கை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எம்டி செக்கு, அதாவது தேதி குறிப்பிடாமல் பணத்தையும் குறிப்பிடாமல் கையெழுத்தை மட்டும் போட்டு ஒரு நபரிடம் கொடுத்து விட்டால் அதிலிருந்து நீங்கள் தப்பவே முடியாது. ஏன்னா செக்கை பொறுத்த மட்டும் செக்கு யாருக்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட கடன் பெற்றதாகவே அது பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நீதிமன்றத்தில். அதை நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன தொகை பெறுகிறீர்களோ அந்த தொகையை தெளிவாக எண்ணாலும் எழுத்தாலும் எழுதி தேதி குறிப்பிட்டு கையெழுத்திட்டு கொடுக்க வேண்டும். கையெழுத்து போடாமல் எம்டியாக கொடுக்குறது, எம்டியாகவே சில பேர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நபர் எப்படி கையெழுத்து போடுவாரோ அது மாதிரி இவங்க போட்டு கூட கலெக்ஷன் போட்டுற முடியும். கலெக்ஷன் பிரான்ச்சை பொறுத்த மட்டும் என்ன செய்வாங்கன்னா செக்கெல்லாம் பெரிய அளவில் கம்பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே இப்போ மிஷின் தான், ஆன்லைனில் அப்படிங்கிறதுனால கையெழுத்தலுடைய ஒப்பீடுங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இப்போ இல்லை. முதல்ல லெட்ஜரில் இருக்கும் வங்கிகளில், இப்போ அதனால் இல்லாதனால கையெழுத்தே போடாமல் நான் எம்டியாக கொடுத்தாங்க, ஆனால் இவர் 3 லட்ச ரூபா என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாரு, பிறகு நீங்கள் இப்படி ஒரு மோசடி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அதில் நம்ம ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும். அதனால் எப்பொழுதுமே ப்ராமிசரி நோட்டாக இருந்தாலும் சரி, செக்காக இருந்தாலும் சரி, என்ன தொகை அப்படிங்கிறத குறிப்பிடணும். எண்ணாலும் எழுத்தாலையும் தேதியை குறிப்பிடணும். நம்ம தான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். எம்டியாக கொடுக்கக்கூடாது, வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்கக்கூடாது, பூர்த்தி செய்யாத செக்காக கொடுக்கக்கூடாது, தேதி போடாமல் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ப்ராம்ப்டாக கொடுத்துட்டா நம்ம அடுத்து அவங்க ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்தால் கூட அதை எதிர்கொள்வதற்கு நமக்கு எளிதாக போயிடும். ப்ராமிசரி நோட்டு அப்படி தான், தேதி கட்டாயம் போடணும், எண்ணால் எழுதணும், எழுத்தால் எழுதணும். ஒருவேளை செக்கை நம்ம கொடுத்து கடன் வாங்கின பிறகு அந்த உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்த முடியலை அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, வழக்கறிஞர் நோட்டீஸு. அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிறகு அதிலையாவது நம்மளுடைய எதிர் கருத்துக்களை தெரிவித்து நம்ம பதில் அனுப்பிடணும். அப்படி பதில் அனுப்பையில் முறையாக அனுப்பணும். இந்த செக்கை நான் இவர்கிட்ட கொடுக்கல, இந்த செக்கை நான்